அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த கால் பை வேல்யூ மெத்தட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க். ஸோ உங்கள் புக்கில் இருக்க 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பெக்டட் 5 மார்க். உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கொஷின் தான். அது பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அதை டைரெக்டாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்னா என்னது? ஒரு பிளாக் ஆஃப் கோட் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து பண்ணும், அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். இந்த டிஸ்பிளேன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட், அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் ஒர்க்கை பண்ணுது, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நார்மலாகவே அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் வந்து கோட் பண்ணுறேன். டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் ஹலோன்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம், மெயின் ஃபங்க்ஷனில் எதுவுமே இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, ஹலோன்னு அவுட்புட் வருமானு. ஸோ ஹலோன்னு எந்த அவுட்புட்டும் நமக்கு வந்து வராது. என் ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பைலிங் ஆகிட்டு இருக்குது. நோ எரர்ஸ், நோ வார்னிங்ஸ். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவுட்புட்டும் வரல. இட்ஸ் பிரெட்டி ஷுவர், ஏன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணலை. இப்போ த மொமெண்ட் நம்ம இங்கே டிஸ்பிளே நம்ம இப்படி கால் பண்ணோன்னா என்ன நடக்கும்னா, இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நம்ம எங்கே எழுதியிருக்கோம், இங்கே எழுதியிருக்கோம், இந்த லைனுக்கு என்னுடைய ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வந்து போயிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது ஃபங்க்ஷன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெலோன்னு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து புரியும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக வந்து தானாகவே கால் ஆகாது, நம்ம தான் பார்த்தீங்கன்னா கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ 2 விஷயம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த லைனுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் கால். ஏன் ஃபங்க்ஷன் கால்னு சொல்கிறோம்? நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து. இந்த ஒரு இதுக்கு பேர் என்னது? இந்த ஒரு செட் ஆஃப் பிளாக்குக்கு பேர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சில பேராமீட்டர்ஸ் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேன்றது பாருங்கள், நம்மன்னு ஒரு பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. இங்கேயும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். அதாவது இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் பேராமீட்டர்னு வந்து சொல்லுவாங்க. பேராமீட்டர்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பேராமீட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேராமீட்டர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் தான் நம்ம ஒரிஜினலாக நம்ம கால் பண்ணுறது. ஸோ இது ஆக்சுவல். ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் கால் அப்போ நம்ம கொடுக்குற பேராமீட்டர்ஸை பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்னு சொல்லுவாங்க, சில டைம் அது ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பிரெட்டி இன்டர்சேஞ்சபிள். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்போ இங்கே ஒன்று கொடுக்குறோம் பார்த்தீங்களா ஃபங்க்ஷனுக்கு, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேராமீட்டர்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் படி பார்த்தோன்னா நம்மளுடைய வாட் ஆர் த ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ், என்னன்ற வேரியபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் பேராமீட்டர். இந்த ப்ரோக்ராமில் ஃபார்மல் பேராமீட்டர் என்னது? நம்மன்ற வேரியபிள். இங்கே பாருங்க, எடுத்தோன்னு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா திஸ் மெத்தட். இந்த திஸ் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த இடத்துல கால் பை வேல்யூன்னு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ படிங்க, கால் பை வேல்யூ மெத்தட் காப்பீஸ் த வேல்யூ ஆஃப் அன் ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இன்டு த ஃபார்மல் ஆர்குமெண்ட். ஸோ ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் உள்ள வேல்யூவை ஃபார்மல் ஆர்குமெண்ட்டுக்கு அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கும், அதாவது ஃபார்மல் பேராமீட்டருக்கு. ஸோ நான் சில டைம் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்னு சொல்லுவேன், சில டைம் பேராமீட்டர்னு சொல்லுவேன். பட் ஸ்டிக் டு பேராமீட்டர், ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு பேராமீட்டர்ன்ற ஒரு வேர்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ஆர்குமெண்ட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஃபைன். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் பிரெட்டி இன்டர்சேஞ்சபிள், பட் இந்த கொஸ்டினுக்கு நம்ம பேராமீட்டரே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், சின்ஸ் உங்கள் புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்கனால. கால் பை வேல்யூ மெத்தட் என்ன பண்ணோம்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் உள்ள வேல்யூவை இந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட்டுக்கு காப்பி பண்ணணும். சிம்பிளாக அந்த லைன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே டிஸ்பிளே ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஏன்றது என்னம்மா? இதுதான் ஆக்சுவல் பேராமீட்டர். ஆக்சுவல் பேராமீட்டர் இது நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த டிஸ்பிளேல இருக்க இந்த எக்ஸு இதுதான் உங்களுடைய ஃபார்மல் பேராமீட்டர். அப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே நீங்கள் ஏன்னு கொடுத்து இங்கே கால் பண்ணும்போது இந்த ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸில் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடுது. உதாரணத்துக்கு இங்கே நம்ம ஏ பார்த்தீங்கன்னா 10ன்னு நம்ம வந்து கொடுக்குறோன்னா இங்கே எக்ஸ்லையும் 10ன்னு தான் வரும். ஏன்ற வேல்யூ இங்கே நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ எக்ஸில் வந்து காப்பி ஆகிடுது. அப்போனா எக்ஸ் ஆல்சோ வில் ஹோல்ட்ஸ் த வேல்யூ ஆஃப் 10. ஏ என்ன வேல்யூ ஹோல்டு பண்ணதோ அதுதான் எக்ஸும் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணும். அதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2 பாயிண்ட் தான், 2 பாயிண்ட்மே இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் மாற்றினீங்கனாலும் எக்ஸாமில் சுழிச்சிருவாங்க.
கால் பை வேல்யூ மெத்தட் காப்பி பண்ணுறது இது ரொம்ப முக்கியம், ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. ஓகேவா, நம்ம ஒன்று வச்சுருக்கோம், நம்ம அதோட ஜெராக்ஸ் காப்பியை நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுக்குறோம். நம்மளோட இது நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்மளோட ஜெராக்ஸ் காப்பியை தான் நம்ம வந்து கொடுக்குறோம். காப்பி தான் பண்ணுது. காப்பி இஸ் த வேல்யூ ஆஃப் அன் ஆக்சுவல் பேராமீட்டர் இன்டு த ஃபார்மல் பேராமீட்டர் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேவா, இன் திஸ் கேஸ் இப்படி பண்ணும்போது சேஞ்சஸ் மேட் டு ஃபார்மல் பேராமீட்டர் வித்தின் த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த ஃபார்மல் பேராமீட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணுறது நம்மளுடைய ஆக்சுவல் பேராமீட்டருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதை நம்ம பார்த்துடலாமா நம்மளுடைய கோடில்? இப்போ சிம்பிள் கோட்பா, இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, நம்ம அப்போ பார்த்து அதே கோட் நம்ம எழுதலாம். டிஸ்பிளே ஆஃப் ஏ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட் எக்ஸ்ன்னு நான் வாங்கிக்கிறேன். குயிக் ரீகால், இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபங்க்ஷன் கால், இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷன் காலில் கொடுக்கறதுக்கு பேர் என்ன? ஆக்சுவல். ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கொடுக்கறதுக்கு பேர் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். இப்போ இந்த ஏன்ற வேல்யூ இந்த எக்ஸில் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிடுச்சு. ஸோ பிஹைண்ட் த சீன் என்ன நடக்கும்னா எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 10ன்னு வந்துடும். ஸோ இது காப்பி தான் பண்ணியிருக்கோம், இது செப்பரேட், இது செப்பரேட். நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் கால் பை வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. நீங்கள் உங்களுடைய மேக்ஸ் ஹோம் ஒர்க் நோட் கிளாஸ் ஒர்க் நோட் வச்சுருக்கீங்க, அதை ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறீங்க. ஓகேவா, இப்போ பாருங்க, நான் என்னோட எக்ஸ் வேல்யூ ட்ரைங் டு சேஞ்ச் எக்ஸ் இன்டூ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதை நான் தனி வேரியபிளில் கூட வச்சுக்கிறேன், ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்க, சி அவுட் ஆஃப் ஏ எண்டல் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரன் பண்ணும்போது நம்ம அது வந்து ஸ்கொயர்ட் ஆன வேல்யூ, நமக்கு இப்போ 100ன்ற வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கணும். எஸ், நமக்கு 100ன்னு வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இங்கே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் இருக்க ஏவோட வேல்யூ. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி முடிச்சோன்னே இந்த மெயின் ஃபங்க்ஷனில் அந்த ஏ வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்குதா அதான் செக் பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ 100 ஆகிடுது. நம்ம உள்ள சேஞ்செலாம் பண்ணி அதை வந்து ஏல நம்ம போட்டாச்சு. பட் இந்த மெயினில் நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கான்னு இப்போ நம்ம வந்து பார்க்கணும். கெஸ் பண்ணுங்க, நான் ஜெராக்ஸ் காப்பின்னு உங்களோட நோட்டை நீங்கள் கொடுக்கல, ஜெராக்ஸ் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போனா அவன் அந்த ஜெராக்ஸில் ஏதாச்சும் சேஞ்சர் பண்ணனா உங்களது சேஞ்ச் ஆயிருக்குமா? ஆயிருக்காது. ஸோ உங்களது ஒரிஜினல் தான். ஸோ சிம்பிள் அனாலஜி என்னன்னா, கால் பை வேல்யூக்கு நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டோட ஜெராக்ஸ் காப்பியை உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அதில் வந்து சில கிறுக்கல் வேலைலாம் பண்ணுறாருன்னா அந்த ஃப்ரெண்டு வாங்கின அந்த ஜெராக்ஸ் காப்பியில் அந்த கிறுக்கல் அப்படியே தான் இருக்கும். அது உங்களோட இதை பாதிக்குமோ? உங்களோட இதை எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதுதான் இந்த கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா, இப்போ படிங்க. இன் திஸ் கேஸ் சேஞ்சஸ் மேட் டு த ஃபார்மல் பேராமீட்டர் வித்தின் த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்னா என்ன? இந்த டிஸ்பிளேக்குள்ள பண்ற சேஞ்ச் இங்க பண்றாங்க பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ எக்ஸ். இந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா will have no effect on the actual parameter. இந்த ஆக்சுவல் பேராமீட்டர் ஏன்ற வேல்யூவில் எந்த வித பாதிப்பும் வந்து இருக்காது. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சூப்பர் ஃபைன். உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் புக்கில் சில தேவையில்லாத சி அவுட் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. எனிவே நம்ம அதை வந்து we should not avoid. நான் உங்களுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதையும் நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். தட் இஸ் மை டியூட்டி. இப்போ பாருங்க, ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் உங்களுக்கு தெரியும், யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் தெரியும். இங்கே ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. நீங்கள் இத்தனை ஸ்லாஷன் யூஸ் பண்ண வேணாம், ஒரு ஸ்லாஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாஷன் எதுக்குன்னா, நீங்கள் ஸ்லாஷன் கொடுக்கலன்னா ஒரே லைனில் உங்களுக்கு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு வரதுக்கு தான் ஸ்லாஷன். த வேல்யூ இன்சைட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன், டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ். இந்த எக்ஸ் அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணிடுறாங்க, ஸ்கொயர் பண்ண வேல்யூவை. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பாருங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கால் பை வேல்யூ. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ன்றதை இங்கே வந்து மீன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து யூசர் கிட்ட இருந்து ஏ வேல்யூ வாங்குறாங்க. என்டர் த வேல்யூ ஃபார் ஏ. நம்ம இங்கே என்டர் பண்ணுறோம். அந்த வேல்யூவை பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்து டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி முடிச்சோன்னே ஜஸ்ட் செக் பண்ணுறாங்க த வேல்யூ இன்சைட் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ கம்பைல் அண்ட் ரன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த அந்த லைன் வந்துருச்சு, எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கால் பை வேல்யூன்னு சொல்லிட்டு. இது சும்மா ஒரு டிஸ்பிளே லைன் தான். என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ ஏவோட வேல்யூ நான் 10 நான் வந்து கொடுக்குறேன். அங்கே உள்ளே போகும்போது எனக்கு ஸ்கொயர்ட் ஆகிடும் 100. பட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அந்த வேல்யூ 100. ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துட்டா ஒரிஜினலாக 10 தான். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த வேல்யூ இன்சைட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 100. பட் ஒரிஜினலி மெயினில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் 10 தான் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோட். நீங்கள் அழகாக எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 லைன் தான் ப்ளஸ் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் 0 இந்த ப்ராக்கெட்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் புட் நார்மல் ரிட்டர்ன் 0, தட்ஸ் இட். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போதுமானது தான்.
உங்களுக்கு கோடும் புரிஞ்சிருக்கும், கான்செப்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காப்பீஸ் த வேல்யூ ஆஃப் ஆக்சுவல் பேராமீட்டர் இன்டு ஃபார்மல் பேராமீட்டர். கால் பை வேல்யூனா என்னது? ஆக்சுவல் பேராமீட்டர்ல இருக்க வேல்யூ ஃபார்மல் பேராமீட்டர் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு காப்பி பண்ணும். அப்படி பண்ற பட்சத்தில் சேஞ்சஸ் மேட் டு த ஃபார்மல் பேராமீட்டர் வித் இந்த ஃபங்க்ஷன் will have no effect on the actual parameter. அதனால தான் ஆக்சுவல் பேராமீட்டர்ல உள்ள வேல்யூ எதுவுமே மாறல. உங்களுக்கு இப்போ புக்கில் கொடுத்துருக்க ப்ரோக்ராம் அதே ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துறேன். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதிருந்தோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. உங்கள் புக்கில் கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? தட்ஸ் இட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன், ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு கொஷின் தான். ஈஸியாக நீங்கள் வந்து படித்து மார்க் வந்து எடுத்துடலாம். ஓகேவா? தட்ஸ் இட். பாய்.